ஹே காய்ஸ், நம்ம எல்லாருமே நிறைய மேரேஜஸ் வந்து சின்ன வயசுல இருந்து அட்டென்ட் பண்ணிருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடது, ரிலேட்டிவ்ஸோடது, அது மட்டும் இல்லாம தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி நிறைய மேரேஜஸ் போயிருப்போம். ஒரு மேரேஜுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா நடக்கும். லைக் வந்து காஸ்ட் வைஸா இருக்கட்டும், இல்ல கிராண்டா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வென்யூ சூஸ் பண்றதா இருக்கட்டும், கேட்டரிங் சர்வீசஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மேரேஜும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம இந்த மேரேஜஸ்ல சில மேரேஜஸ்ல நம்ம நோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலி ரொம்ப தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செலவு பண்ணியிருக்கிறத நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் பிசினஸ் வந்து டாப் 4ல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எவ்ரி இயர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கேஸ் ஸ்டடியும் நடத்திருக்காங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடி என்னன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி என் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்தியாவில் ஆவரேஜா வந்து இயர்லி வந்து எவ்வளோ வந்து ஒரு பட்ஜெட் பிளான் இருக்கு, வெட்டிங் பட்ஜெட் பிளான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 lakhsல இருந்து 50 lakhs வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 30 lakhsல இருந்து 50 lakhs வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வெட்டிங் பட்ஜெட். இது வந்து 1 crore வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த வெட்டிங்ஸ்க்கு எல்லாரும் ஏன் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 days இல்ல 2 daysக்கு நடக்கிற ஒரு ஒகேஷனுக்கு ஒரு லேக்ஸ் ஆஃப் கணக்கான மணி வந்து இவங்க அதுல போடுறாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் எக்கச்சக்கமா வந்து பாத்தீங்கன்னா எதுல அதிகமா போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வென்யூ சூஸ் பண்றதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜஸ் நடக்க போகுது அப்படின்னா பொண்ணோட வீட்லயோ இல்ல பொண்ணோட ஊர் சைட்லயோ இல்ல பையனோட ஊர் சைட்லயோ அவங்களுடைய வளர்ந்து வந்த ஊர்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து கல்யாணத்தை பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து அடிஷ்னலா வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு இப்போ வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுச்சு. லைக் பீச் சைட்ல வந்து வெட்டிங்ஸ் பண்றது அண்ட் வந்து இன்னும் அடிஷ்னலா என்னென்னமோ அதுக்குன்னே வந்து ஒரு பிளேஸ் இது பண்ணி பண்றது. ஸோ டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து செலிப்ரேட் பண்றது அண்ட் அதுக்கான ஃபேமிலிஸ் எல்லாருமே கூட்டிட்டு போய் அங்க செலிப்ரேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி வென்யூஸ் சூஸ் பண்றதுல வந்து அதிக அமௌண்ட் வந்து கொடுத்து இவங்க வந்து மேரேஜஸ் கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டரிங் சர்வீசஸ். கேட்டரிங் சர்வீசஸ்ன்னு எடுக்கும்போது ஃபுட்டுக்கு ரிலேட்டடா அவ்வளோ ஒரு இது இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய மேரேஜஸ்ல வந்து ஒரு இலை போடுறாங்கன்னா 50 வெரைட்டிஸ் கொடுப்பாங்க, இல்ல 40 வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த 40 வெரைட்டிஸ் உண்மையாவே தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவைப்படாது. அது மட்டும் இல்லாம இந்த 40 வெரைட்டிஸ் சாப்பிட முடியும்னு ஒருத்தவங்க நம்பி இலையில உட்கார்ந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு 20 ஸ்டால் இருக்கும், இல்ல ஒரு 10 ஸ்டால், மேக்சிமம் வந்து ஒரு 10 ஸ்டாலாவது வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டால்ல வந்து பாத்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரூட் சாலட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் ஐட்டம்ஸ், இந்த பானிபூரி, பேல்பூரி, இந்த ஸ்டால்ஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சிலதை டேஸ்ட் பண்ணிட்டு உள்ள வந்து நம்ம இலையில உட்காரும் போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு 40 ஐட்டம் வச்சிருப்பாங்க. ஸ்வீட்ஸே வந்து ஒரு 5 வெரைட்டி வச்சிருப்பாங்க. எனக்கு புரியல எதுக்கு ஸ்வீட்ஸ் வந்து அத்தனை வெரைட்டி அப்படின்றது எனக்கு தெரியல. ஆவரேஜா இவ்வளவுதான் நம்மளால சாப்பிட முடியும். பட் அதுக்கு முன்னாடி இலையில வந்து இவ்வளவு போட்டு வச்சுட்டு கடைசியா வந்து அந்த இலையை நம்ம அப்படியே மூடிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ நம்ம குவாலிட்டியை வந்து நல்லா கொடுத்துட்டு குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஸோ அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இன்னொரு ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 82% ஆஃப் தி மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அண்ட் ஃபேமிலி சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து கல்யாணத்துக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப கிராண்ட் வெட்டிங்ஸ் அண்ட் வந்து 12% ஆஃப் தி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா லோன் எடுத்து வந்து கல்யாணம் பண்றான்னு சொல்றாங்க. அண்ட் 6% ஆஃப் தி பீப்புள் வந்து அவங்களுடைய அசட்ஸை வந்து வித்து சேல் பண்ணி அதுல இருந்து வந்து மேரேஜஸ் வந்து கண்டக்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் வெட்டிங்க்கு நம்ம வந்து மினிமலா வந்து எடுத்து ரன் பண்றோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமா ஒரு 15 lakhsக்கு அபோவ் இல்ல கொஞ்சம் கிராண்ட் வெட்டிங்கா போகிறோம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பட் கிராண்ட் வெட்டிங்கா போறோம் அப்படின்னா நம்ம மேல சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா பண்ணிருப்போம். கண்டிப்பா ஒரு அதிக அமௌண்ட்டுக்கு லோன் எடுத்திருப்போம் அண்ட் வந்து நம்மளுடைய வந்து வீட்டையோ ஏதோ ஒன்னுத்தையோ அடமாண்டம் பண்ணிட்டு தான் வந்து அந்த கல்யாணத்தையே நடத்துற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இன்னொரு ஒரு ட்ரெண்ட் வந்து ரீசெண்டா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஜென் செட் கப்பிள்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து தேவையில்லாத ஒரு சில விஷயத்த வந்து மேரேஜ்
மேரேஜஸ்ல இன்வால்வ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சில கல்யாணத்துல வந்து இதெல்லாம் தேவையே இல்லைன்னு நமக்கு தோணும். பட் கல்யாணத்துல அந்த செஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணத்துல என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டு ஆடல் பாடல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஜே செக்ஷன் இருக்கலாம். அண்ட் வந்து இன்னொரு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கேமிங் செஷன்ஸ், அப்புறம் வந்து காக்டைல் மிக்சிங், இது வந்து என்ன கல்ச்சர்னு தெரியல, இது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல இருந்து இவங்க வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு வராங்களான்னு தெரியல. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு தேவையில்லாத கேமிங் செஷன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரது இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராப்ல வந்து அதிகமா மாற்றுறது வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்லயுமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து அதிகமா வந்து செலவு பண்றது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து அமௌண்ட்டை வந்து செலவு பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சாதாரணமா ரொம்ப லாவிஷா வந்து செலவு பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் நடந்த வெட்டிங் சீசன்ஸ்ல வந்து 48 லேக் வெட்டிங்ஸ் நடந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 லேக் crore பிசினஸ் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டா இருந்திருக்கு அப்படின்றது சொல்றாங்க இந்த பிசினஸ் கம்யூனிட்டி பீப்புள். ஸோ இந்த மேரேஜ் பிசினஸ் கம்யூனிட்டி பீப்புள் சொல்றாங்க. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பர், ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல ஒரு பெரிய நம்பர். ஸோ அந்த அளவுக்கு வெட்டிங்ஸ்க்கு பீப்புள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு 2 டேஸ்க்கு பண்றத வந்து சில பேர் வந்து 3 டேஸ்க்கு கொண்டு போய் இன்னும் அடிஷ்னலா வந்து டிஃப்ரெண்டா வந்து ஒரு ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு இருந்தாலுமே அடிஷ்னலா அதுல நிறைய தேவையில்லாத விஷயத்த வந்து இன்கார்பரேட் பண்றேன்னு சொல்றாங்க. மேரேஜையுமே தாண்டி ரிச்சுவல்ஸையுமே தாண்டி ஒரு சிலது வந்து தேவையில்லாதது பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கிராண்ட் வெட்டிங்ஸை வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? அதுல வந்து நீங்க பார்த்ததுலயே வந்து ரொம்பவே இது வந்து தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சிருக்கீங்களான்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.